ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் திருப்பதி தேவஸ்தானம் டிக்கெட் புக்கிங் பத்தின ஒரு 4 அறிவிப்பு வந்து லேட்டஸ்டா நேத்து நைட்டு 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன டிக்கெட் புக்கிங் எந்தெந்த மாசங்களுக்கு ஓபன் ஆகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டோட அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 1 by 1 ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. 20ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு அப்டேட்டா ரிலீஸ் பண்றாங்க. நேத்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 அப்டேட் பக்கமா ஈவினிங் அதாவது நைட் டைம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஈவினிங் டைம்ல வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்டோட அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன டிக்கெட் எந்தெந்த மாசம் ஓப்பன் ஆகுது அப்படின்றத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜூன் மாசத்தோட அப்டேட்டும் நேத்தே கொடுத்துட்டாங்க. நம்ம ஏப்ரல் மாசத்துக்கான புக்கிங் அப்டேட் வரும்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம். ஆனா ஜூன் மாசத்தோட 2 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்டோட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கா சேவா. ஸோ இந்த சேவாக்கள்ல நீங்க டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மே மாசம் வரைக்கும் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ ஜூன் மாசத்துக்கு ஜூன் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல கல்யாணோற்சவ டிக்கெட் வந்து கப்பல் டிக்கெட்டா தான் நம்ம புக் பண்ண முடியும். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படிதான் வந்து புக்கிங் அக்செப்ட் ஆகும். 2 பேர்த்துக்கு நம்ம கண்டிப்பா புக் பண்ணணும். 1000 ரூபாய் பே பண்ணீங்க அப்படின்னா 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல நான் சிங்கிள் பர்சனா ஒரு சேவால நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஊஞ்சல் சேவாலையோ இல்ல ஆர்ஜித பிரம்மோற்சவத்திலேயோ இல்ல சகஸ்கர தீபலங்கார சேவாலையோ நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு வந்து 500 ரூபாய், 2 பேத்துக்கு 1000 ரூபாய். ஒரு லாகின் ஐடி யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 2 பேத்துக்கு தான் வந்து புக் பண்ண முடியும். இது மே மாசம் வரைக்கும் ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க இந்த சேவா ஜூன் மாசத்துல எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த சேவா டிக்கெட்ல நீங்க மூலவர் தரிசனமும் பார்க்கலாம், சேவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்ததா அப்டேட் கொடுத்திருக்கதும் ஜூன் மாசத்தோட அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க. ஜூன் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டீப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சில நண்பர்கள் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க, சேவாவும் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஜூன்ல ஓப்பன் ஆகுதுங்க, தேவைப்பட்டா புக் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்ஜித சேவா வந்து நமக்கு கல்யாணோற்சவம் மட்டும்தான் ஆஃப்லைன்ல நம்ம லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். மீதி 3 சேவாவும் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். தேவைப்படுறவங்க ரிசீவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா இந்த சேவாவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து ஜூன் மாசத்துக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி காலையில 11 மணில இருந்து உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி காலையில 11 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸோ 2 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 2 டேஸ் வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த 11 மணிக்கு அப்புறமா அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ல வந்து எலக்ட்ரானிக் டிப் வந்து கண்டக்ட் பண்ணி யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப மூலவரை நம்ம ரொம்ப போய் பக்கமா பார்க்கலாம். விஐபி தர்ஷன் டிக்கெட்ல எந்த அளவுக்கு நம்ம போய் பார்ப்போமோ அந்த அளவுக்கு இந்த தர்ஷனத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த சேவால ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம ஒரு 20-30 மினிட்ஸ் ஒரு சேவா நடக்கிறத பொறுத்து நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா நார்மல் டிக்கெட்ல போகும்போது நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு செகண்ட் கணக்குல தான் தரிசனம் பார்க்க முடியும். பட் இதுல கொஞ்சம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கணக்குல வந்து பார்க்க முடியும். அதுதான் ஒரு வித்தியாசம். சாமியை ரொம்ப பக்கத்துல பொறுமையா பார்த்து தரிசனம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த சேவா கிடைச்சு பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றது ரொம்ப நாளா ட்ரை பண்ணுவீங்க. ஆன்லைன்ல கிடைக்கும் போதும் ட்ரை பண்ணுங்க, ஆஃப்லைன்ல கிடைக்கும் போதும் போயிட்டு புக் பண்ணுங்க. நமக்கு கண்டிப்பா லக் இருந்தா கிடைக்கும். அடுத்தது அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஜூன் மாசத்தோட ஓப்பனிங் அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ற டிக்கெட் அப்படின்னா இதுதான். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல எல்லா டிக்கெட்டுமே காலி ஆயிடும். மே மாசம் வரைக்கும் கண்டினியூவா 3 மந்த்ஸ்க்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஜூன் மாசத்தோட அபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவுமே நீங்க காலையில அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தரிசனம். ஏன்னா மற்ற டைம்ல நம்ம போற தரிசனத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா காலையில அவ்வளோ ரஷ் இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயா சாமி பார்க்க விடுவாங்கன்றது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இது 2ல எதை வேணாலும் வச்சு நீங்க புக் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து இப்ப நான் மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் ஆல்ரெடி புக் பண்ணிருக்கீங்க. சிலர் வந்து மேக்கும் ஏப்ரலுக்கும் கூட வந்து அங்க பிரச்சனை புக் பண்ணிருக்கோம். திடீர்னு ஜூனுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ அது புக் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம புக் பண்ணதுக்கும் இப்பவும் டைம் நிறைய கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. புக் ஆகுச்சுன்னா கண்டிப்பா ஜூனுக்கு புக் பண்ணிக்கோங்க. இல்ல இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி கிடைக்காதவங்க ஸோ நீங்களும் தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த 3 அப்டேட்டுமே நமக்கு வந்து ஜூன் மாசத்தோட அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. இந்த சேவா டிக்கெட் ஆர்ஜித சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க 5 ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த 5 ப்ரூஃப்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா இதுக்கு. லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அங்க பிரதர்ஷனத்துக்கும் சேம் அந்த 2 ப்ரூஃப் மட்டும் தான் அக்செப்ட் ஆகும்.
இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணி 500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டிக்கெட்டை புக் பண்ணுங்க. ஜூன் மாசத்துக்கு ஏப்ரல் மாசமும் மே மாசமும் அவைலபிள் இருக்குங்க. ஸோ அதுலயும் உங்களுக்கு வேணும்னா தாராளமா பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் என்னன்னா, இது வந்து இன்னும் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ல அவங்க கொடுக்கல. ஸோ ஏப்ரல் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டோட அப்டேட் வந்து ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த அந்த அப்டேட் தான். இதுல வந்து சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் மாசத்துக்கு மார்ச் 24ஆம் தேதி 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் 65 வயசுக்கு மேல இருக்கணும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், நான் 65 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுமா, இல்லை எனக்கு 65 வயசு ஸ்டார்ட் ஆனாலே அப்ளை பண்ணலாமான்ட்டு. உங்களுக்கு 65 வயசு ஸ்டார்ட் ஆனாலே போதும். ஏன்னா 65 அப்படின்றது தான் அந்த கணக்கு. ஸோ 65 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 66 வயசுனாலும் தாராளமாக பண்ணலாம். உங்க கூட உங்களோட ஸ்பௌஸ் வந்து கூட்டிட்டு போக முடியும். இல்லைன்னா பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. 2 பேத்துக்கும் நீங்க ஆன்லைன்லேயே தான் பண்ணணுங்க. ஓரளவுக்கு இது வந்து நார்மலா இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. ஏப்ரல் மாசத்துல ஸ்பெஷலான டேஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த நாள்ல ரிலீஸ் பண்றாங்களா இல்லையான்றத நமக்கு வந்து டிக்கெட் ஓப்பன் ஆனாதான் தெரியும். மார்ச் மாசத்துல எல்லா நாளுமே கொடுத்தாங்க. பட் ஏப்ரல் மாசத்துல என்ன பண்றாங்கன்னு தெரியல. வசந்தோற்சவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு சில முக்கியமான நாட்கள்ல இருக்குமா இல்லையான்றத ஓப்பனிங் வந்தா நம்ம பார்த்துக்கலாம். உங்களோட ஏஜுக்காக ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ நீங்க போட்டோ எடுத்து சீனியர் சிட்டிசனோடது மட்டும் நீங்க அப்லோட் பண்ணணும். மற்றவங்களுக்கு வந்து தேவையில்லை. இதுவே நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிக்கு ஏஜ் லிமிட் வந்து கேட்கறது இல்லை. நீங்க வந்து மேரிடா இருந்தா உங்களோட ஸ்பௌஸ் கூட்டிட்டு போகலாம். இல்லைன்னா உங்களோட பிரதரோ உங்களோட அம்மாவோ அப்பாவோ அப்படி நீங்க வந்து கூட்டிட்டு போக முடியும். அதுக்கான ஐடி கார்டை நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சீனியர் சிட்டிசனோட அப்டேட். டெய்லியும் மத்தியானம் 3 மணிக்கு தர்ஷன் டைம், 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் சொல்லுவாங்க. 300 ரூபா தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் வந்து மற்ற தரிசனத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு வயசானவங்க அவங்களால முடியல, ஸோ ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, இதில் வந்து மெடிக்கல் கேசஸ்க்குமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரீயான தரிசனம், உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்பெக்டும் கிடைக்கும். ஸோ தாராளமாக போகலாம். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட உள்ளே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியலன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி இந்த தர்ஷன் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் 90 நாள் கழிச்சு தான் அதே ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ண முடியும். ஆஃப்லைனில் எங்கேயுமே கிடைக்காது. அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன், 300 ரூபா தரிசனம், இது எல்லாமே ஆஃப்லைனில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணும்போது புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில இருந்து 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும், நாளைக்கு வந்து உகாதி ஆஸ்தானம் நடக்கிறனால இன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. 12 மணிக்கு மேலதான் எல்லாருமே தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேத்து வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு தரிசனம் போனவங்க அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். பட் உகாதி ஆஸ்தானத்தோட ஸ்பெஷல் அப்படின்றனால மேபி உங்களுக்கு கொஞ்சம் தரிசனம் முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. க்ரௌட் எப்படி இருக்குன்றது தெரியல. ஏன்னா தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்றனால நிறைய பீப்புள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஏப்ரல் மாசத்தோட அப்டேட் இன்னைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏப்ரல் மாசத்துக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவால வரக்கூடிய 500 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன் வந்துருச்சு. மீதி உங்களுக்கு வந்து அக்கமடேஷன் அதே மாதிரி வந்து கீழ் திருப்பதியோட அக்கமடேஷன் கொடுப்பாங்க. இப்போ ஜூன் மாசத்துக்கும் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்கனால 300 ரூபா தரிசனம் 3 மந்த்ஸ்க்கு சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை சிங்கிள் மந்தா ஓப்பன் பண்ணுவாங்களான்றது அஃபீஷியல் அப்டேட் நமக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும். எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டிக்கெட் புக்கிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரீசெண்டாக தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இமீடியட் டவுட்ஸ் இருக்கு, நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெலிகிராம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நண்பரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்க அது வழியா கூட உங்களோட வாய்ஸ் மெசேஜோ நீங்க மெசேஜ் பண்ணி கூட கிளியர் பண்ணிக்க முடியும். என் வந்து நீங்க ஏதாவது அக்கமடேஷன் நீங்க செக் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நிறைய பேர் அதுல வந்து கேன்சல் ஆகும்போது அதோட அப்டேட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். அடிஷ்னலா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.